அம்மா பேரு ஜெகதாம்பாள். அப்பா பேரு சுப்பிரமணியம். ஓகே. உங்களுக்கு முதல்ல பார்த்த படம் ஞாபகம் இருக்கா? வண்ணக்கிளி. யார் நடிச்சது? பிரேம்நிஷி, மனோகரன். ஓகே. நீங்க பார்த்த படம்? பராசக்தி, சிவாஜி கணேசன் நடிச்சது. ஓகே. உங்களுக்கு தேச தலைவர்கள்ல அதிகமா பிடிச்ச தலைவர் யாரு? தமிழ்நாட்டுல காமராஜர், இந்தியாவுல மோடிஜி. மோடிஜி. உங்களுக்கு? தமிழ்நாட்டுல காமராஜர், இந்தியாவுல மோடிஜி. ஓகே. கண்டிப்பா உங்களுக்கு அவங்கதான் பிடிக்கும். ஆமா. ஓகே. இப்போ நீங்க காமராஜர் கூட பழகி இருக்கீங்களா? பழகி இருக்கிற, பேசி இருக்கிற, எல்லாம். ஓகே. அவர் கூட என்ன சொன்னாரு நீங்க பழகும்போது? நாட்டுப்பற்றோட இருக்கணும் அப்படின்னு பேசினாரு. ஓகே. அப்ப உங்களுக்கு என்ன வயசு இருக்கும்? எனக்கு 85 வயசு ஆச்சு. இல்ல அப்போ அந்த காலத்துல அப்போ வந்து 15-16 வயசுல இருக்கு. 15-16 வயசுல ஸ்கூலுக்கு போகும்போது இப்ப மதிய கொண்டு திட்டம் இருந்துச்சா? இருந்தது. ஓ, ஓகே. சரி. நீங்க உங்களோட தொழில் என்ன? டீச்சர். டீச்சர் இருந்து ரிட்டையர் ஆயிருக்கீங்க. ஓகே. இப்ப இந்த காலகட்டத்துல எல்லாரும் ஏஐ தொழில்நுட்பத்தை பத்தி பேசுறாங்க. கேள்விப்பட்டே இருப்பீங்க. ஏஐ தொழில்நுட்பம் அப்படி நிறைய பேப்பர்ல பார்த்திருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏஐ தொழில்நுட்பத்தை பத்தி உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா இருக்கா? ரோபோட் மூலமா நல்லா அதே வேலை செஞ்சிருது. ரோபோட் தான் ஏஐன்னு நினைக்கிறீங்க. ஓகே. நீங்க ஏஐ தொழில்நுட்பம் என்ன நினைக்கிறீங்க? கம்ப்யூட்டரோட அட்வான்ஸா பண்ணுதுன்னு நினைக்கிறேன். கம்ப்யூட்டர் வந்து அட்வான்ஸா ஒர்க் பண்ணுது. கம்ப்யூட்டரை விட அட்வான்ஸா ஏஐ தொழில்நுட்பம். ஓகே. பட் நான் ஏஐ தொழில்நுட்பம் எல்லாமே கம்ப்யூட்டர்ல தானே செய்யறேன். ஓகே. ஸோ உங்க பேரம் பேத்திகளுக்கு வந்து இப்போ வந்துட்டு போனாங்க, அவங்களுக்கு ஏஐ தொழில்நுட்பம் தெரியுமா? தெரியும். நல்லாவே தெரியும். ஓகே. ஸோ ஏஐ தொழில்நுட்பம் பயன்படுத்தி இப்போ வந்து உதாரணமா இப்போ அந்த பழைய அந்த காலத்து படம் 1962லயோ அது மாதிரி எடுத்தா எந்த மாதிரி படம் எடுத்தா நல்லதா இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்ப வந்து நல்ல முன்னேற்றமா இருக்குது. கலர்ஸ் இருக்குது. அந்த காலத்துல பிளாக் அண்ட் ஒயிட். இல்ல எந்த படம் மாதிரி எடுக்கலாம்? எந்த படம் மாதிரி எடுக்கலாம்? அது அந்த காலகட்டத்துல வந்த கதைகளா இருக்கட்டும், இல்ல நீங்க இப்ப படிக்கிற படமா இருக்கட்டும், எந்த படம் எடுத்தா நல்லதா இருக்குன்னு நினைக்கிறீங்க? நான் எடுத்த சிவகாமியின் சபதம். ஓகே. கல்கி எழுதுது. ஓகே. வேற வந்து இப்போ அவங்களுக்கு தகுந்த மாதிரி படம் எடுக்கலாம். ஓகே. இப்ப காமராஜர் வந்து இந்த காலத்துல இருந்தாருன்னா எப்படி இருக்கும்னு நம்ம வந்து கொண்டு வர முடியும்னு நினைக்கிறேன் ஏஐ தொழில்நுட்பத்துல. முயற்சி பண்ணி பார்க்கட்டுமா? காமராஜர் உங்க கூட பேசுனா, காமராஜர் உங்க கூட வந்து பேசுனா இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி எப்படி அவர் பேசுவாரு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ட்ரை பண்ணுவோமா?